Hi students, welcome to Max video lesson 12th standard chapter 2 complex numbers. Modulus of a complex number. Modulus of a complex number. அதாவது ஒரு கலப்பெண்ணின் மட்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். Modulus அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன? Distance. Modulus அப்படின்னா distance சொல்லலாம், length சொல்லலாம், absolute value அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ண போறோம், அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அப்ப டிஸ்டன்ஸ் அப்படினாலே டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஒரு பாயிண்ட் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர், அப்போ இன்னொரு பாயிண்ட் என்னது அப்படின்னா ஆரிஜின், ஆதி, அதாவது எக்ஸ் எக்ஸைஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சி அதுல ஆதியை தான் நம்ம என்ன பண்றோம், ஆரிஜின் இருக்குல்ல 0 0, அதை தான் நம்ம என்ன பண்றோம் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இன்னொரு பாயிண்ட் தான் என்னது, நம்ம எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்க போறோமோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும் எடுத்துக்கணும். சரியா? இப்போ பார்ப்போம். ஒரு கிராஃப் நான் போட்டிருக்கேன், அதுல மாடுலஸ் ஆஃப் z அப்படி கால்குலேட் பண்ண போறேன். let z equal to x plus iy. சரி, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z நான் அசியூம் பண்ணிருக்கேன். எப்படி அசியூம் பண்ணிருக்கேன், x plus iy ன்னு அசியூம் பண்ணிருக்கேன். அதை கிராஃப்ல மார்க் பண்ண போறதுனால அதை நான் ஆர்டர்ட் பேர் ஃபார்ம்ல, அதாவது வரிசை ஜோடியாட்டு எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட் x, இமேஜினரி பார்ட் வந்து என்னது y. சரியா? அப்போ ஆரிஜின் தான் இருக்கு, இதுதான் ஆதின்னு சொல்றோம். சரியா? அப்ப அந்த பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து எக்ஸ், இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒய் கோஆர்டினேட் வேல்யூ வந்து ஒய். பட் ஒய்ல வந்து நம்ம என்ன பண்றோம், ஒய் ஆக்சிஸ்ல ஒய் டிஸ்டன்ஸ் எடுத்து அந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்றோம் மார்க் பண்றோம். அதை நான் b ன்னு டினோட் பண்றேன். சரியா? அப்ப அந்த பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து எக்ஸ் தான், ஒய் கோஆர்டினேட் வந்து என்னதான் ஒய் தான். சரியா? அப்ப இந்த பாயிண்ட் நான் எப்படி எடுத்துக்கிறேன், b x, y ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் z, அதை தான் நான் எப்படி என்ன பண்ணிருக்கேன் மார்க் பண்ணிருக்கேன். அப்ப இதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர், அது நான் கிராஃப்ல மார்க் பண்ணும்போது b அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிருக்கேன் எடுத்திருக்கேன். அப்ப அந்த b க்கு தான் நான் என்ன பண்ண போறேன், மாடுலஸ் கண்டுபிடிக்க போறேன், அதாவது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறேன். அப்ப அந்த டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் இந்த ஆரிஜினுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னது மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். சரியா? அப்ப மட்டு அப்படின்னா என்னது, தூரம். அப்ப எதுக்கு தூரம் அப்படின்னா எந்த கலப்பெண்ணுக்கு நம்ம மட்டு கண்டுபிடிக்கிறோமோ அந்த கலப்பெண்ணுக்கும் ஆதிக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த கலப்பெண்ணின் மட்டு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். சரியா? அப்ப அந்த கலப்பெண்ணை நம்ம z equal to x plus i1 எடுத்துட்டு அதை நம்ம x, y நம்ம என்ன பண்ணிருக்கோம் மார்க் பண்ணிருக்கோம். இப்படி எல்லாம் மார்க் எழுதலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்திருக்கோம். அப்போ அந்த பாயிண்ட் வந்து x, y, அதாவது அது ஆரிஜின்ல இருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ்லயும் ஒய் ஹைட்லயும் இருக்கு. சரியா? எக்ஸ் அலகு தூரத்திலையும் ஒய் அலகு உயரத்திலையும் இருக்கக்கூடிய அந்த புள்ளியை தான் நான் எப்படி டினோட் பண்ணிருக்கேன், b ன்னு டினோட் பண்ணிருக்கேன். அது வந்து என்னது x, y, அதாவது இந்த கலப்பெண் தான். அதை நான் இங்க கிராஃப்ல வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன், b ன்னு எடுத்திருக்கேன். சரியா? அப்ப அந்த b க்கும் அந்த ஆரிஜின் ஆதிக்கும் இடைப்பட்ட இந்த தூரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மட்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இதுதான் அந்த கலப்பெண்ணோட மட்டு. சரியா? அப்ப அந்த டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத இப்ப என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். சரி, அப்ப டெஃபினிஷன் வந்து என்னது, மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு கலப்பெண்ணின் மட்டு அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் பாருங்க. மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் டிஃபைன்ட் as the distance between origin and that complex number and is denoted by mod z. இதை எப்படி டினோட் பண்ணலாம்னு பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z அப்படின்னு என்ன பண்ணலாம் டினோட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே கான்ஜுகேட்னு ஒன்று பார்த்திருக்கோம், அது z பார். இது வந்து என்னது மாடுலஸ், மாடுலஸ் அப்படின்னா மட்டு, அதுக்கு என்ன பண்ணும் ரெண்டு சைடு லைன் போடணும். சரியா? டிட்டர்மினன்ட் சிம்பிள் மாதிரி போடணும். ஆனால் ரீட் பண்ணும்போது மாடுலஸ் z அப்படின்னா ரீட் பண்ணணும். அப்போ ஒரு கலப்பெண்ணின் மட்டு என்பது அந்த கலப்பெண்ணிற்கும் ஆதிக்கும் இடைப்பட்ட தூரம். சரியா? இதை மாடுலஸ் z என குறிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணிக்கோங்க தமிழ்ல எழுதிக்கோங்க. சரியா? என்னது, ஒரு கலப்பெண்ணின் மட்டு என்பது அந்த கலப்பெண்ணிற்கும் ஆதிக்கும் இடைப்பட்ட தூரம் ஆகும். இதை மாடுலஸ் z என குறிக்கலாம். சரி, இனி இதை மாடுலஸ் z கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலாவை இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், கொண்டு வர போறோம். புரியுதா இல்லையா? அப்போ பார்த்துக்கோங்க, மாடுலஸ் z அப்படின்னா என்னது, ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னது, டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்ப எதுக்கும் எதுக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஆரிஜினுக்கும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர், எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மட்டும் கண்டுபிடிக்கணுமோ மாடுலஸ் கண்டுபிடிக்கணுமோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் ஆரிஜினுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னது மாடுலஸ். அப்ப மாடுலஸ் அப்படின்னாலே வேற ஒண்ணு இல்லை, என்னதான் டிஸ்டன்ஸ் தான். சொல்ல புரிஞ்சுதா? சரி, இப்ப பார்ப்போம். இத பாருங்க,
இப்போ இதுக்கு ஃபார்முலா, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தா அதுக்கு மாடுலஸ் இசட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள ஃபார்முலாவை இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கொண்டு வர போறோம். புரியுதா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணம். அப்படின்னா அப்ப நம்ம செங்கோண முக்கோணம், அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல நம்ம என்ன பண்ணலாம், பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணலாம். பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது, ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபாட்னியூஸ், இதுதான் ஹைபாட்னியூஸ், இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ். அப்படின்னா கர்ணத்தின் வர்க்கமானது, அதாவது இந்த பக்க அளவின் வர்க்கம், இதுதான் கர்ணம், கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். சரியா? அப்ப இங்க கர்ணம் வந்து என்னது, ஹைபாட்னியூஸ் மாடுலஸ். அப்படின்னா அப்ப அதனோட ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ். அதர் டூ சைட்ஸ் என்னலாம், எக்ஸோ ஒய். அப்ப அதனோட ஸ்கொயரோட சம்முக்கு எப்படி இருக்கும், இது மாடுலஸோட ஸ்கொயர் வந்து ஈக்குவலா இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, செங்கோண முக்கோணம் OAB இல் எது கர்ணம், இதுதான் கர்ணம், இதுதான் என்னது, ஹைபாட்னியூஸ். ஹைபாட்னியூஸ்ல என்ன லென்த் நம்ம மார்க் பண்ணிருக்கோம், மாடுலஸ். அப்ப அதனோட ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். கரெக்டா? சரி, அப்போ மாடுலஸ் ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன வேணும், மாடுலஸ் தானே வேணும். அப்போ மாடுலஸ் ஸ்கொயர்ல இருந்து மாடுலஸ் கண்டுபிடிக்கும் போது இங்க என்ன பண்ணணும், ரூட் போடணும். மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு, ஹென்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். சரியா? அப்போ மாடுலஸ் கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா வந்து என்னது, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த மாடுலஸ் தான் நம்ம எப்படி டினோட் பண்றோம், இந்த மாதிரி டினோட் பண்றோம். அப்போ தட் இஸ் மாடுலஸ் இசட் equal to square root of x square plus y square. Modulus z is equal to square root of x square plus y square. கரெக்டா இல்லையா? அப்போ z னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் x plus iy னு எடுத்தோம்னா அதோட மாடுலஸ் கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர். பிளஸ் தான் போடணும். இங்க இந்த மாடுலஸ்குள்ள ஃபார்முலால ரூட்டுக்குள்ள மைனஸ் வரவே வராது. ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், மைனஸ் வந்து என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். அதனால ரியல் பார்ட்லயும் சரி இமேஜினரி பார்ட்லயும் சரி மைனஸ் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். அப்போ ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர் தான். அங்க ஐலாம் வரவே வராது. மாடுலஸ்குள்ள ஃபார்முலால நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மைனஸும் வராது ஐயும் வராது. ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர். அப்ப இமேஜினரி பார்ட்னா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஐ எடுக்க கூடாது. ஐக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதை எடுத்து தான் நீங்க என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். சரியா? சரி, இப்போ இதை யூஸ் பண்ணி ஒரு சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 2.9. if z1 equal to 3 plus 4i, z2 is equal to 5 minus 12i, z3 is equal to 6 plus 8i. Find modulus of z1, modulus of z2, modulus of z3. அதாவது z1, z2, z3 க்கு தனித்தனியா நம்ம என்ன பண்ணணும், மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். Then z1 plus z2 the whole modulus. அதாவது z1 z2 ஆட் பண்ணா என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் வருமோ அதுக்கு மாடுலஸ் இருக்கணும். அதே மாதிரி இங்க z2 ல இருந்து z3 மைனஸ் பண்ணா என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்குமோ அதுக்கு மாடுலஸ் இருக்கணும். லாஸ்ட்ல z1 z3 ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணணும், மாடுலஸ் இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சம் தான். சரியா? அப்ப மாடுலஸ் ஆஃப் z1 அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னது, z1ங்கற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் ஆரிஜினுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ். மாடுலஸ் ஆஃப் z2 அப்படின்னா z2ங்கற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் ஆரிஜினுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ். மாடுலஸ் ஆஃப் z3 z3க்கும் ஆரிஜினுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ். மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 அப்படின்னா z1 z2 ஆட் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்கும்ல, அதுக்கும் ஆரிஜினுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ். அதே மாதிரி z1 z3 ஆட் பண்ண ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்கும்ல, அதுக்கும் ஆரிஜினுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் இது. இத பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z2 மைனஸ் z3 அப்படிங்கிறது z2க்கும் z3க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ். புரிஞ்சுதா? ஆரிஜினுக்கும் இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மைனஸ் பண்ண கிடைக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் இடையில டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். z2க்கும் z3க்கும் இடையில டிஸ்டன்ஸும் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிக்கலாம். சரியா? அத பிளஸ்னால அப்படி இல்ல, மைனஸ் வரும்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரெண்டு விதமாட்டு சொல்லலாம். ஒன்னு வந்து ஆரிஜினுக்கும் z2யும் z3யும் மைனஸ் பண்ண கிடைக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் இடையில டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா z2க்கும் z3க்கும் இடையில டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z2 and z3 அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். சரியா? இத பத்தி நம்ம டீடைலா அப்புறம் பார்ப்போம். சரி, சொல்யூஷன் பாருங்க. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் வந்து மாடுலஸ் ஆஃப் z1 பாருங்க எப்படி கால்குலேட் பண்ணிருக்கோம் பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். மாடுலஸ் ஆஃப் z1 equal to மாடுலஸ் ஆஃப் z1. z1 ஓட வேல்யூ வந்து 3 plus 4i, அத மாடுலஸ்க்குள்ள அப்படியே போட்டுக்கணும். equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப், சரியா? மாடுலஸ்க்குள்ள ஃபார்முலா என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர் 4 ஸ்கொயர். ரியல் இமேஜினரி பார்ட் தான்,
இமேஜினரி பார்ட்னு சொல்லும்போது I வரக்கூடாது, புரியுது? I போடக்கூடாது. அப்போ Iக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதுதான் போடணும். 4 square is equal to 3 square 9 plus 4 square 16 equal to root 25. root 25 equal to 5. இப்போ ரூட் எடுக்கும்போது பிளஸ் ஆர் மைனஸ் வருங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ மாடுலஸ் வந்து டிஸ்டன்ஸ், இப்போ அது வந்து எப்போதுமே பாசிட்டிவா தான் வரும், அது வந்து இதில் வராது, நெகட்டிவ்ல வராது. டிஸ்டன்ஸ் வந்து எப்போதுமே நெகட்டிவ்ல வராது, அது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25க்கு நீங்கள் 5 மட்டும் தான் எடுக்கணும், -5 எடுக்கக்கூடாது. புரியுதா? சரி, தென் மாடுலஸ் ஆஃப் Z2 பாருங்க. Modulus of Z2 is equal to modulus of Z2 ஓட value 5 minus 12i is equal to square root of real partக்கு square வந்து 5 square plus தான் போடணும். நீங்க மைனஸ் போடவே கூடாது. மாடுலஸ்குள்ள ஃபார்முலால ரூட் எடுத்து நீங்க மைனஸ் போடவே கூடாது. ஏன்னா ரியல் பார்ட்லயும் சரி இமேஜினரி பார்ட்லயும் சரி மைனஸ் இருந்ததுன்னா அதை ஸ்கொயர் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணுவோம் போடும். ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் வந்து என்னவாயிடும் பிளஸ் ஆயிடும். அப்போ மைனஸ் வந்து என்னவாயிடும் பிளஸ் ஆயிடும். இப்போ 12க்கு ஸ்கொயர் மட்டும் எடுத்தா போதும். அப்போ 5 ஸ்கொயர் 25 plus 12 square 144. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 169, 169க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 13. புரிஞ்சுதா இல்லையா? சரி, நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மாடுலஸ்குள்ள ஃபார்முலா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், அதாவது ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர், ரெண்டான ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒன்னு ரூட்டுக்குள்ள மைனஸும் வராது ஐயும் வராது, நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். புரிஞ்சுதா? சரி, நெக்ஸ்ட் வந்து மாடுலஸ் ஆஃப் Z3. Modulus of Z3 பாருங்க. Modulus of 6 plus 8i equal to square root of 6 square plus 8 square. 6 square 36 plus 8 square 64. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 100. அப்போ 100க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 10 வரும். சொல்ல புரிஞ்சா? சரி, இனிமேல் பாருங்க மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2. அப்போ மாடுலஸ்க்குள்ள Z1 ஓட வேல்யூவையும் Z2 ஓட வேல்யூவையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ரெண்டையும் என்ன பண்ணணும் பிளஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ என்ன வரும்? 3ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணா 8, அடுத்து பிளஸ் 4ஐயும் மைனஸ் 12ஐயும் ஆட் பண்ணா மைனஸ் 8. அப்படி கிடைக்கும்ல, அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நீங்க என்ன பண்ணணும் மாடுலஸ் எடுக்கணும். சரியா? பாருங்க, modulus of Z1 plus Z2 is equal to modulus of Z1 ஓட வேல்யூ 3 plus 4i plus போட்டுட்டு Z2 ஓட வேல்யூ 5 minus 12i. அப்போ ரியல் பார்ட்டி சிம்பிளை பண்ணீங்கன்னா 3 plus 5 8, இமேஜினரி பார்ட்டி சிம்பிளை பண்ணிக்கோங்க minus 8i. அப்போ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயர், அதாவது 8 ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர். மைனஸ் 8 தான் ஸ்கொயர் பண்ணணும், மைனஸ் ஸ்கொயர் பண்ணுவோம் பிளஸ் ஆயிடும், அதனால மைனஸ் போடக்கூடாது. 8 ஸ்கொயர், இப்போ 8 ஸ்கொயர் 64 பிளஸ் இங்கேயும் 8 ஸ்கொயர் தான் இருக்கு, அப்போ அதுவும் 64. இப்போ 64 பிளஸ் 64 2 into 64 போட்டுடலாம். அப்படிதானா? இப்போ அப்படிதான் 64 பிளஸ் 64 பிளஸ் 64 3 64 வரும். அப்போ 3 into 64, இங்க 2 64 இருக்கிறதுனால 2 into 64. அப்போ ரூட் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ 64க்கு ரூட் எடுத்தா 8, 2க்கு ரூட் எடுக்க முடியாது, அப்போ ரூட் 2. சரியா? ரூட் 2க்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, ரூட் 2 அப்படி போட்டுட்டு 64க்கு ரூட் எடுத்து 8ன்னு போட்டுடலாம். சொல்ல புரிஞ்சா? சரி, தென் modulus of Z2 minus Z3. அப்ப Z2 ஓட வேல்யூவை 5 minus 12i அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடணும். அது Z3ல என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்ப Z3ல மைனஸ் ஆல என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணும்போது ரியல் பார்ட்டுக்கும் இமேஜினரி பார்ட்டுக்கும் சைனை சேஞ்ச் பண்ணிட்டு போடணும். சொல்ல புரிஞ்சா? அதுக்கப்புறம் அதை சிம்பிளிஃபை பண்ணி அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எடுக்கணும். பாருங்க, modulus of Z2 minus Z3 is equal to modulus of Z2 ஓட வேல்யூ 5 minus 12i. அடுத்தது Z3ல மைனஸ் இருக்கு, அப்ப மைனஸை மல்டிப்ளை பண்ணு. Z3ல மைனஸ் 6, இங்கேயும் மைனஸ், ஏன்னா ரெண்டுமே பிளஸ்ல இருக்கிறதுனால ரெண்டுமே மைனஸ் ஆயிடும். அப்ப மைனஸ் 6 மைனஸ் 8. இப்போ 5 minus 6 1 minus 1 minus 12i minus 8i minus 20i. அப்ப ரூட்டுக்குள்ள மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணி 1 ஸ்கொயர் பிளஸ் தான் போடணும். இப்போ 20 ஸ்கொயர் மைனஸ் போடவே கூடாது. ரூட்டுக்குள்ள 1 ஸ்கொயர் 1 பிளஸ் 20 ஸ்கொயர் என்ன 400, 20 into 20 400. இப்போ 400 ஒன்னே ஆட் பண்ணா 401. அப்போ அதுக்கு ரூட் எடுக்க முடியாது, ஏன்னா அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. புரியுதா? இப்போ இங்க ரியல் பார்ட்லயும் மைனஸ் இருக்கு, இமேஜினரி பார்ட்லயும் மைனஸ் இருக்கு, ஆனா ரூட்டுக்குள்ள நம்ம மைனஸ் போடவே இல்லை. ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் வந்து என்னவாயிடும் பிளஸ் ஆயிடும். அதனால 1 ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர் அப்படின்னு என்ன பண்ணா போதும் எழுதினா போதும். லாஸ்ட்ல மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z3. அப்ப Z1 Z3 ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மாடுலஸ் இருக்கணும். பாருங்க, மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2 is equal to மாடுலஸ்க்குள்ள Z1 ஓட வேல்யூ 3 plus 4i பிளஸ் Z3 ஓட வேல்யூ என்ன பாருங்க 6 plus 8i. இப்போ 3யும் 6யும் ஆட் பண்ணா 9, 4iயும் 8யும் ஆட் பண்ணா 12i. இப்போ மாடுலஸ்க்குள்ள 9 plus 12i இருக்கு. அப்போ ரூட் போடுங்க. 9 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர், 9 square 81 plus 12 square 144
equal to square root of 144 81 ஆட் பண்ணா 225. அப்போ 225 க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 15. புரிஞ்சுதா இல்லையா? அப்போ எப்படி மாடுலஸ் கண்டுபிடிக்கணும் பார்த்திருக்கீங்களா? அப்போ Z1 க்கு மாடுலஸ், Z2 க்கு Z3 க்கு தனித்தனியா மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். இதுல Z1 Z2 ஆட் பண்ணிக்கிட்டு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். இதுல Z2 Z3 மைனஸ் பண்ணிட்டு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி மைனஸ் இருந்தது அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லலாம்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் these two complex numbers Z2 and Z3 நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். சரியா? இது வந்து மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z3 தான். அப்ப பிளஸ் இருந்தா நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் Z1 and Z3 அப்படி சொல்லக்கூடாது. மைனஸ் இருந்தா தான் அப்படி சொல்லலாம். இப்போ இது வந்து ஆரிஜினுக்கும் Z1 plus Z3 க்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான். அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z3 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். சரியா? சரி, மாடுலஸ்க்குள்ள ஃபார்முலால ரூட் போடும்போது அதுல ஐயும் வராது மைனஸும் வராது. அது நீங்க ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. எங்க ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். சரியா? ஐ நீங்க எடுக்கவே கூடாது. புரிஞ்சுதா இல்லையா? சரி, இப்போ இனிமேல் மாடுலஸ்க்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் அதை யூஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். Okay students, thank you.